242 பயணிகள் இந்த விமானத்தில் லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு செல்வதாக புறப்பட்ட நிலையில் இதுவரை விபத்தில் 30 பேரது உடல்கள், உயிரிழந்தவர்களின் உடல்கள் என்பது மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்மிடையே பேசிய ஏர் இந்தியாவினுடைய அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள் பேசிய தகவலின் அடிப்படையில் ஒரு விமானம் என்பது 9 மணி நேரம் பயணிக்கக்கூடிய விமானம், அதற்கு தேவையான எரிபொருளை அந்த விமானத்தில் முழுவதுமாக டேங்க் ஃபுல்லாக அது இருந்திருக்கும். எனவே அந்த வகை விமானங்களில் நிரப்பக்கூடிய எரிபொருளை அணைப்பது என்பது சாதாரண நீரை கொண்டு அதை அணைப்பது என்பது சாத்தியமில்லை. எனவே அதற்கான சிறப்பு போம் வகையிலான தீயணைப்பான்களை கொண்டு அவை அணைக்கப்படுவதற்கான கால தாமதம் என்பது ஏற்படும். எனவே அதன் அடிப்படையில் மீட்பு பணிகளிலும் சில தொய்வுகள் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டது. விபத்திற்குள்ளான சில மணி நேரங்களில் தொடர்ச்சியாக அங்கு ஒரு கரும் புகை என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்தது. எனவே அதிலும் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போதைய நிலை என்பது என்னவாக இருக்கிறது? இதுவரை 30 பேரது உடல்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளினுடைய நிலை என்ன சுசித்ரா? பலா, தற்பொழுது அகமதாபாத்தினுடைய விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் இந்திய ராணுவம் தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகள் மற்றும் கமாண்டோ வீரர்களும் மீட்பு பணியில் அங்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. பல்வேறு ஆலோசனைகள் மத்திய அரசின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடையே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விஜயவாடாவிலிருந்து சிறப்பு விமானம் மூலமாக தற்பொழுது அகமதாபாத் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படும். அதற்கு முன்னதாக பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடன் தொலைபேசி மூலமாக பேசி இந்த விபத்து தொடர்பான விவரங்களையும் அவர் கேட்டறிந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சரும் விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடன் தொலைபேசி மூலமாக அவர் பேசி அந்த விவரங்களை கேட்டறிந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குஜராத் மாநிலத்திற்கு தேவையான அந்த ஒரு உதவிகள், குறிப்பாக மாநில அரசினுடைய சார்பில் செய்யப்பட வேண்டிய உதவிகள் என்ன, மத்திய அரசாங்கம் அங்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களை இந்த ஆலோசனையின் பொழுது மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகிய 2 பேரிலும் தனித்தனியாக அவர் விவரித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேரடியாகவே மத்திய உள்துறை அமைச்சர் இந்த சற்று நேரத்திற்கு முன்னதாக குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பட்டேலிடம் தொலைபேசி மூலமாக பேசி அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், கூடுதலான உதவி என்பது தேவைப்படும் பட்சத்தில் அதனை அங்கு செய்வதற்கான நடவடிக்கைகளையும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அகமதாபாத் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் NDRF வீரர்களும் தற்பொழுது அந்த ஒரு மீட்பு பணிக்காக சுமார் 90 வீரர்கள் அகமதாபாத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு மீட்பு பணிகள் அந்த பகுதியில் நடைபெற்று வந்தாலும் 30 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெளியிட்டுள்ளது. இந்த விபத்து என்பது ஒரு துயரமான ஒரு சம்பவம் என்ற ஒரு கருத்தையும் டாடா குழுமங்களுடைய தலைவர் N. சந்திரசேகரன் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று மாலை நேரடியாக அகமதாபாத் செல்லும் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேரடியாக அந்த மீட்பு பணிகள் நடைபெறும் இடத்திற்கும் சம்பவம் விபத்து நடைபெற்ற இடத்திற்கும் சென்று ஆய்வு செய்து அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பயணிகள் மற்றும் பொதுமக்களையும் அவர் சந்தித்து பேச உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 3 கட்டுப்பாட்டு அறைகள் என்பது தற்பொழுது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக விமான நிலையத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிலையம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு கட்டுப்பாட்டு அறை, மாநில காவல்துறை சார்பாக விபத்து நடைபெற்ற பகுதிக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் மற்றொரு கட்டுப்பாட்டு அறை மட்டுமல்லாமல் ஏர் இந்தியா நிறுவனம் சார்பாகவும் ஒரு கட்டுப்பாட்டு அறை என்பது அதிகாரிகளுடன் அங்கு அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு கட்டுப்பாட்டு அறைகளை தொடர்பு கொள்வதற்கான ஒரு அவசர கால எண்களையும் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். மாநில காவல்துறை மட்டுமல்லாமல் இந்திய ராணுவத்தினுடைய பல்வேறு பாதுகாப்பு படை பிரிவை சார்ந்த வீரர்களும் மீட்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். அவர்களோடு இணைந்து அந்த உள்ளூர் பகுதி மக்கள், குறிப்பாக மேகானி நகரினுடைய அந்த உள்ளூர் வாசிகள் பகுதி மக்களும் அந்த மீட்பு பணியில் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பணியிலும் ஈடுபட்டுள்ளதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. எந்த நடவடிக்கைகளை பொறுத்த அளவில் தேவையான அனைத்து உதவியும் மத்திய அரசு வழங்கும் என்ற
ஒரு வலியுறுத்தலையும் கருத்தையும் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பட்டேலுக்கு கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவரும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்று நேரடியாக பார்வையிட உள்ளார். அதன் பிறகு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேரடியாக சென்று பார்வையிடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மீட்பு பணிகளை பொறுத்த அளவில் துரித வேகத்தில் எவ்வளவு பேரை மீட்க முடியுமோ அந்த பணிகள் ஒரு வேகத்தில் நடைபெற்று வந்தாலும், அதே சமயம் அந்த பிளாக் பாக்ஸ் என அழைக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை தேடுவதற்கான ஒரு பணியிலும் ஒரு பிரிவினர் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை கண்டறிந்தால் மட்டுமே என்ன நடந்தது என்பது தொடர்பான ஒரு விவரங்கள் கிடைக்கப்பெறும் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக கூடுதலான ஒரு பணிக்காகத்தான், ஒரு மீட்பு பணிக்காகத்தான் இந்திய ராணுவம் அந்த போதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையினுடைய குஜராத் பிரிவு தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாகவே பார்த்து வருகிறோம். பாலா, சித்ரா, அதே நேரத்தில் மீட்பு பணிகள் வேகமாக நடைபெறுகிறது. அங்கு நீங்க குறிப்பிட்டது போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட பல குழுவினர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உயிரிழந்தவர்களினுடைய உடல்கள் கொண்டு வரப்பட்ட அதே நேரத்தில் உள்ளூர் மக்களாலும் மீட்கப்பட்ட காயமடைந்தவர்களினுடைய நிலை என்ன, எவ்வளவு பேர் அப்படிங்கிற தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? அதிகாரப்பூர்வமாக காயமடைந்தவர்கள் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை. சுமார் 40க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகள், குறிப்பாக அந்த மேகானி நகர், ஷாலியாபாக் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 2-3க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இந்த ஒரு சிகிச்சை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகத்தான் முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், இந்த விமான விபத்து நடைபெற்ற பகுதி என்பது ஒரு ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் மட்டுமல்லாமல் ஒரு அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஆகும். அதில் ஏற்கனவே உள்ளிருந்தவர்களுடைய நிலை உள்ளிட்ட விமானத்தில் பயணித்த பயணிகள் மட்டுமல்லாமல் அந்த போதில் வசித்த மக்களும் இதில் இந்த விபத்தில் சிக்கியிருப்பதன் காரணமாக யார் இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் என்பது தொடர்பான ஒரு அவர்களை கண்டறியும் பணியும் தற்போது அதிகாரிகளால் செய்யப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக சுமார் 42 முதல் 47 பேர் சிகிச்சை பெற்று வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், கூடுதலாக அனைவருக்கும் முதலுதவி என்பது அந்த போதில் வழங்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 16க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதியில் தற்பொழுது அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 30க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ்களும் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு முற்றிலுமாக அந்த பொது போக்குவரத்தினுடைய அந்த சேவை என்பது அந்த பகுதியில் ரத்து செய்யப்பட்டு இந்த மீட்பு பணிகள் துரித வேகத்தில் நடைபெற்று வருகிறது. கடுமையான ஒரு சேதம் என்பது அந்த கட்டிடத்தின் மீது விமானம் விழுந்ததன் காரணமாக விமானத்தினுடைய பகுதிகள் மட்டுமல்லாமல் கட்டிடத்தினுடைய பகுதிகளும் இடிந்து நொறுங்கி இருப்பதால் அந்த இடிபாடுகளில் இருந்து அவர்கள் சிக்குவது சற்று சிரமமாக இருக்கிறது. அந்த இடிபாடுகள் சிக்கியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே துரிதத்தின் அடிப்படையில் இந்த ஒரு மீட்பு பணி என்பது நடைபெற்று வருவதாகவும் முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, நிச்சயமாக சுசித்ரா, அதே நேரத்தில் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு உடனடியாக நீங்கள் குறிப்பிட்டதை போல கருப்பு பெட்டியை மீட்பது, விமான விபத்திற்கான காரணம் என்ன, எந்த சூழலில் விமானி அந்த மேடே கால் என்கிற அந்த அவசர அழைப்பை விடுத்தார் என்பது தொடர்பான விசாரணைகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில்